வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். வெயில் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு சார்பாக இலவசமாக ஏசி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட உள்ளதாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் தகவல்கள் வெளியாகின. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள் என்ற தலைப்புடன் மிக வேகமாக பரவிய அந்த தகவலில் காற்றில் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கவும், மின்சார தேவை மற்றும் மக்களின் மின் கட்டணங்களை குறைக்கும் நோக்கத்திலும் 5 ஸ்டார் ஏசியை மத்திய அரசு இலவசமாக வழங்க உள்ளது. பிரதமர் மோடி ஏசி யோஜனா 2025 என்ற பெயரில் மே மாதம் அறிமுகமாகும் இந்த திட்டத்தின் கீழ் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்யலாம். யமுனா பவர் லிமிடெட் என்ற வலைதளத்துக்கு சென்று பதிவு செய்தால் 30 நாளில் இலவச ஏசி கிடைக்கும். இந்த திட்டத்துக்காக 1.50 கோடி ஏசி தயாராக இருப்பதால் நம் நாட்டில் பெரிய அளவில் ஏசி பற்றாக்குறை ஏற்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது மோசடியான தகவல் என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பிரதமர் மோடி ஏசி யோஜனா திட்டத்தின் கீழ் 1.50 கோடி ஏசி வழங்கப்படுவதாக பரவும் தகவல்கள் போலியானவை. மத்திய மின்துறை அமைச்சகத்திலிருந்து இதுபோன்ற எந்தவித திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பதற்காக இதுபோன்ற போலியான பதிவுகள் பயன்படுத்தப்படலாம். எனவே தெரியாத இணைப்புகளில் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம். இது ஆன்லைன் மோசடிகளுக்கு வழிவகுக்கும். எனவே போலி செய்திகளை பகிர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய உடனடியாக நேற்று ஸ்ரீநகர் வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அங்கு அவர் மாநில கவர்னர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினருடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். தாக்குதல் குறித்தும் அதற்கு காரணமானவர்கள் யார், பாதுகாப்பு ஏற்பாடுகள், அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சுற்றுலா தலமான காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய இயக்கத்திற்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த கோர சம்பவத்தில் 26க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தின் பஹல்காமின் பைசாராம் பகுதியில் இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இன்று மதியம் 2:30 மணி அளவில் ராணுவ சீருடையில் வந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். 2 பேர் இந்த தாக்குதலை நடத்தியதாக சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் வெளிநாட்டினர் 2 உட்பட 26க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் பயத்தில் அலறி அடித்தபடி ஓடினர். காயமடைந்தவர்களை பார்த்து உறவினர்கள் கதறி எழுந்தனர். காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்த ராணுவத்தினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவார்ந்த வாதங்களை வைக்கக்கூடியவர் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்பது அவருக்கே தெரியும். நம் எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அவர்களுக்கு உங்கள் சொல் அவலாக ஆகிவிடக்கூடாது. என் சொல்லை தட்டாத PTR என் சொல்லின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்வார் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நேற்று சபாநாயகர் அப்பாவு நடந்து கொண்டதை ஜனநாயக படுகொலையாக தான் பார்க்கிறோம் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். முன்னதாக டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்துள்ளது என கூறி சட்டசபையில் விவாதம் நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் EPS அனுமதி கோரினார். இதற்கு சபாநாயகர் அனுமதி தர மறுப்பு தெரிவித்தார். கடந்த 2024 முதல் 25ஆம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் 48,344 கோடி ரூபாய் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 2,488 கோடி ரூபாய் அதிகம். சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக கலெக்டர் தர்பகராஜ் அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS-ஐ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இது மரியாதை செலுத்தமான சந்திப்பு என்று இருதரப்பிலும் கூறப்படுகிறது. இருப்பினும் திமுக அரசுக்கு எதிரான விஷயங்களை எப்படி இணைந்து செயல்படுவது என்பது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டிருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.
சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி நேற்று சவுதி அரேபியா சென்றடைந்தார். இந்த பயணத்தின் போது அரசியல், வர்த்தகம், சுகாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருநாட்டு உறவை பலப்படுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஹஜ், கோட்டா, பாதுகாப்பு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முன்னதாக ஜெட்டா நகருக்கு சென்று இறங்கிய பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு வரும் சனிக்கிழமை நடைபெறும் என வாட்டிகன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.